பக்தர்களால் 7வது படைவீடு என்று போற்றப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏப்ரல் 4ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி கடந்த மாதம் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மங்கள இசை, திருமறை, திருமுறை பாராயணம், விநாயகர் பூஜை, இறை அனுமதி பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து தினமும் காலை முதல் கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி நடைபெற்றது. திருச்சுற்று தெய்வங்கள், அடிவாரத்தில் உள்ள தான்தோன்றி விநாயகர் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் எண்வகை மருந்து சாற்றுதல் நடைபெற்றது. அதிகாலை 4:30 மணிக்கு மங்கள இசை, திருமறை, திருமுறை பாராயணம், 6ஆம் கால வேள்வி நடைபெற்றது. காலை 6 மணி முதல் 6:45 மணிக்குள் திருச்சுற்று தெய்வங்களுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலை 7:30 மணிக்கு யாகசாலையிலிருந்து திருக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மருதாச்சலமூர்த்தி விமானம், ஆதிமூலவர் விமானம், ராஜகோபுரம், கொடிமரம், பரிவார விமானங்கள் அனைத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு ஆதிமூலவர், விநாயகர், மருதாச்சலமூர்த்தி, பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, வீரபாகு, கரிவரதராஜ பெருமாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.